இப்போ கௌரவன்றது வந்து நீங்கள் வச்சுருக்கிற காசு மேலே, பணத்து மேலே, வண்டி வாகனம், பொருள், வீடு வாசல், சொத்து சுகம், இந்த முட்டாள்தனங்களின் மீது உங்களுடைய கற்பனை வந்து கௌரவம்னு சொல்லிக்கிறோம். மானம் மரியாதை எல்லாமே வந்து உங்களுடைய ஒழுக்கமே தவிர நீங்கள் சொல்லிக்கிற ஈகோ, உங்களுடைய தன்முனைப்பு மான மரியாதை கிடையாது. உங்களுடைய ஒழுக்கம் வந்து கௌரவம், உங்களுடைய அன்பு வந்து கௌரவம், உங்களுடைய நேசம் வந்து கௌரவம், உங்களுடைய உதவுகின்ற குணம், பொறுமை, இதெல்லாம் உங்களுடைய கௌரவமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது யாராலையும் எடுத்துக்க முடியாது. நீங்கள் சொந்த வீடு 10 வீடு கட்டினாலும் சொந்தம்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரு நாள் காலி பண்ணி ஆகணும், தூக்கி வெளியே போட்டுருவாங்க. உயிர் வரைக்கும் சொந்தம் கொண்டாடலாம், உயிர் போன பிறகு உங்களுக்கு வீட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்மந்தமும் உங்களுக்கு இல்லை. இதில் எந்த கௌரவமும் நமக்கு இல்லை. உங்களுடைய தேவைகளை சுட்டி காட்டாமல், ஜாடமாடையாக சொல்லாமல், உங்கள் தேவைகளை உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு நீங்கள் அதுக்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீங்க. உங்கள் ஆசாபாசங்களை போய் யார்கிட்டயா சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது கேலி கிண்டலுக்குரியதான். இவன் பாரு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றான். அப்போ ஒரு விஷயம் எப்படி கேட்கணும் அப்படின்னா, என்ன வேணுமோ அதை கேட்கணும், அதுலேயும் பெருசாக கேட்கணும். நிலையான வாழ்வுக்கு வழி இதுதான், 2 தான். கேட்குறதே சரியாக கேட்கணும், சரியான கதவை தட்டணும். நம்முடைய மனக்கதவை தட்டும் பொழுது நம்முடைய ஒரே ஒரு நினப்பு என்னவாக இருக்குதோ, மேலோங்கி இருக்குதோ, நிறைய நினப்பு இருக்கும், நிறைய தேவை இருக்கும், அதில் மேலான தேவை எதுவோ அதை கேட்க தெரியணும். அதனால் பிரபஞ்சத்தை சந்தேகமறை கேளுங்க. என் தகுதிக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு போட்டு நீங்களே உழப்பிடாதீங்க. நமக்கு மனம் அமைதியாக இருக்கும்போது எல்லா விஷயம் நமக்காக தானாகவே நடக்குது. அங்கலாய்க்கும் பொழுது நீங்கள் எதெல்லாம் அங்கலாய்க்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு நடந்துடும். நம்முடைய சிந்தனை என்பது சீராக இருக்கும்பொழுது பேராற்றலும், சிந்தனை சீர்குலையும் பொழுது பேரழிவும் நமக்கு ஏற்படுது. எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் உண்டாகட்டும். இறை கருணையில் எல்லோரும் நலம் பெறுவீர்களாக. கேள்வி சொல்லுங்கள். ஏதாவது கேள்வி கேட்க மாட்டீங்க. எது கௌரவம்? மனதை கைவிடுதலும் மனதை நிராகரித்தலும் அப்படின்னு ஞானப்பாதைன்னு இருக்குது. ஆனால் மனதை சரிப்படுத்துதல், மனதை ஒழுங்குபடுத்துதல், மனதை குளிர்ச்சி அடைதல், அதுவும் வாழ்வும். மனதை நிராகரித்தலும் வாழ்வும், அது ஒரு கேள்வி. இன்னொன்று அருவமும் உருவமும். இங்கே இருக்க எல்லா உருவமும் எல்லாம் சேர்ந்து தான் உருவாயிருக்கே தவிர அது உருவமாக இல்லை. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? நல்லது. அதாவது நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு எல்லாமே புரியுது, நல்லா புரியுவா. ஏகப்பட்ட வீடியோ போட்டு நிறையா சொல்லி கருத்துக்களை தனித்தனியாக பிரிக்காமல், அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சூத்திரங்கள்னு சொல்லி குறுகிய வார்த்தையில் அதை அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திவாங்க வார்த்தையை. அது மாதிரி மொத்தத்துக்கு ஒரு சூத்திரமாக சொல்ல முடியுமா ஐயா? ஒரு சூத்திரம் சொல்லிட்டிங்கன்னா அதை வச்சு நான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்க முடியுமா? நிலையான வளர்ச்சிக்கு முக்கியமான பண்பு எதுன்றது சூன்யம் பற்றி ஒன்றும் கிடையாது. அது எல்லாமே நம்மளாக இட்டுக்கட்டுற விஷயந்தான். நம்முடைய காசு, பணம், உடம்பு ஆரோக்கியம், நம்முடைய வளமை, நம்முடைய மேதமை, படிப்பு, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். அது என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்கு பேர் கௌரவன்றீங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்குது, எல்லோரும் ஏதோ வேலையை செய்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் உலகத்தை இயக்குறாங்க. ஒரு சட்டை தைக்கணுன்னா ஆள் தேவை, செருப்பு தைக்கணுன்னா ஆள் தேவை, சோறாக்கணுன்னா ஆள் தேவை, பயிர் வைக்கணுன்னா ஆள் தேவை. எல்லா வேலைகளுக்கும் திறமை வாய்ந்த மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த படிப்பை நீங்கள் படித்ததுனால உங்களுக்கு கௌரவம் இல்லை. அந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கு உண்டான காரியத்தை ஒழுங்காக செய்யலைன்னா உங்களுக்கு உண்மையான கௌரவன்றது கிடைக்காது. நீங்கள் படித்தது பெருமை இல்லை, அதை பயன்பாடு உடையதை ஆக்கும்பொழுது பெருமை தானாக வந்து உங்களை சேர்கிறது. அதுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ கௌரவன்றது வந்து நீங்கள் வச்சுருக்கிற காசு மேலே,
பணத்து மேலே வண்டி, வாகனம், பொருள், வீடு, வாசல், சொத்து, சுகம், இந்த முட்டாள்தனங்களின் மீது உங்களுடைய கற்பனை வந்து கௌரவம்னு சொல்லிக்கிறோம். அது நிற்காது. நீங்கள் காசு வச்சுருக்கும் போதே உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கௌரவத்தை போக்குற மாதிரி நடக்கலாம். ஒரு நாள் உங்கள் முன்னாடி எழுந்து நின்று கும்பிடலாம், மறுநாள் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம். நேற்று எழுந்து நின்னானே இன்றைக்கி எழுந்து நிற்கல நீங்கள் கேட்குறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, கேட்க முடியாது. மனித மனங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது, நிமிஷம் மாறக்கூடியதாக இருக்குது. அது எல்லா தேவைகளும் உடையதாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த வளமைகள், உலக பொருட்கள், அது இருக்கிறதுனால நான் கௌரவமான வாழ்க்கை வாழறேன், யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கலை, கையேந்தலை, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பெருமை இருக்குதுன்னு நீங்கள் இட்டு கட்டலாம். அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மானம், மரியாதை எல்லாமே வந்து உங்களுடைய ஒழுக்கமே தவிர நீங்கள் சொல்லிக்கிற ஈகோ, உங்களுடைய தன்முனைப்பு மான மரியாதை கிடையாது. உங்களுடைய நல்லொழுக்கம், நல்ல பண்புகள், நல்ல வார்த்தை, நல்ல கவனிப்பு, விட்டு கொடுத்தல், சகித்தல், பொறுத்தல், இதுதான் உங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றுமே தவிர எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, மானம் இருக்குது, மரியாதை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய். அது எங்கேயுமே இருக்கிறது இல்லை. நம்மளை விட பெரியவங்கிட்ட, ஒரு வளமை வாய்ந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம பணிகிறோம், நமக்கு கீழானவங்கக்கிட்ட வந்து நிமிர்றோம். அது ரெண்டும் சரியில்லையே, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கௌரவம் என்ற சொல் வந்து ஒரு பொய்யான ஒரு ஏற்றி பார்த்தல், நம்மக்கிட்ட இருக்கிறது மீது நம்மளே ஏற்றி பார்க்குறது. இப்போ ரொம்ப பேர் வந்து பணம் வச்சுருக்கிறவங்க வந்து கௌரவமாக வாழறேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் பணம் இல்லாதவங்க வந்து அவங்கள மதிக்கணுன்றது எந்த விதமான அவசியமும் இல்லை. எதுக்கு மதிக்கணும்? பணம் வச்சுருக்கிறதுனால உங்களை மதிக்கணும்னு எந்த அவசியமும் யாருக்கும் கிடையாது. அது உங்கள்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். அதனால் கௌரவம்ன்றதெல்லாம் போலி சொல். உங்களுடைய ஒழுக்கம் வந்து கௌரவம், உங்களுடைய அன்பு வந்து கௌரவம், உங்களுடைய நேசம் வந்து கௌரவம், உங்களுடைய உதவுகின்ற குணம், பொறுமை, இதெல்லாம் உங்களுடைய கௌரவமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது யாராலையும் எடுத்துக்க முடியாது. பொறுமையின் மீது நீங்கள் வாழும்பொழுதெல்லாம் யாரும் உங்கள் பொறுமையை போக்க முடியாது. அதுதான் உங்களுடைய கௌரவம், அதுதான் உங்களுடைய அந்தஸ்து, அதுதான் உங்களுடைய பெருமை. மனிதர்களை மன்னித்தல், விட்டு கொடுத்தல், சகித்தல், பகிர்தல், உதவி செய்தல், நல்ல குணம், ஒழுக்கமாக இருத்தல், இதெல்லாம் கௌரவம்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இதுதான் உங்களுடைய சுயமரியாதை. இந்த சுயமரியாதையை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு கற்பனை தானே தவிர அதில் ஒரு பொருள் இல்லை. சரியா? இப்போ கௌரவம்ன்றது வந்து நம்மளாக நினச்சிக்கிறது தான். நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, பெரிய படிச்சிருக்கீங்க, அதில் என்ன பெருமை உங்களுக்கு? நீங்கள் படித்ததுனால யாருக்கு பெருமைன்னு? நான் படித்தவன்றதில் நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் படித்தவன் போல் நடக்காத வரைக்கும், படித்ததை வந்து பயன்படுத்தாத வரைக்கும், பிறருக்கு பயன்படும்படி செய்யாத வரைக்கும் உங்கள் படிப்பால் எந்த பெருமையும் யாருக்கும் இல்லை. இப்போ பெரிய விஷயங்களை சாதிக்கிறவங்க வந்து, பொருட்களை தயாரிக்கிறவங்க கடைநிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட விற்று தான் பிழைக்கிறாங்க. புரியுதில்ல? ஒரு செல்ஃபோன் தயாரிக்கிறவன்னா பெரிய நிறுவனம் தயாரிக்கும், கோடான கோடி முதலீடு பண்ணுவான். அவன் முதலீடு பண்ணது கௌரவம் இல்லை. அவன் கடைசியில் அந்த பொருளை வாங்குகிறவன் வந்து சாதாரண மனிதன், அவனுடைய பயன்பாட்டுக்கு அது வராத வரைக்கும் அவனுக்கு கௌரவம் கிடையாது. எந்த ஒரு படிப்பும், எந்த ஒரு வேலையும், எந்த ஒரு சொத்து சுகமும் பிறருக்கு பயன்படாத பொழுது, கடைநிலை மனிதர்களுக்கு உதவாத பொழுது, உங்களுடைய படிப்பாலேயோ சொத்தாலேயோ சுகத்தாலேயோ எந்த பெருமையும் உங்களுக்கு கிடையாது. இப்போ கௌரவன்றது வந்து நீங்கள் வச்சுக்கிறதுல இல்லை, நீங்கள் நடந்துக்கிறதுல இருக்குது, பயன்படுத்துறதுல இருக்குது. இப்படி ஒரு போலியான இதில் தான் நம்ம எல்லாமே சிக்கலாகி தவிச்சிட்ருக்குறோம். எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொந்த குடும்பத்திலே அது யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்பா பிள்ளையோ, தாய் மகளோ, மாமியார் மருமகனோ யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கௌரவத்தை போக்குற வழியில் அவங்களே நடந்துப்பாங்க. இப்போ கௌரவம் என்பதும் சுயமரியாதை என்பதும் உங்களிடம் உள்ள நல்லொழுக்கம், நல்ல பண்புகள், நற்பண்புகள், பொறுமை குணம், அழகான குணங்கள் தான் வந்து உங்களுடைய சுயமரியாதையும் கௌரவமே தவிர, இந்த உலகப் பொருட்கள், இன்றைக்கி இருந்து நாளைக்கு அழிய போகிற உலகப் பொருட்கள் இப்போ
இப்போ இருக்கிற பொருள் உங்களுக்கு இருக்கும்போதே பயன்படுமானே தெரியாது. ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு பயன்படுமான்னு தெரியாது. என்ன தான் சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு நாள் காலி பண்ணி தானே ஆகணும். அது என்ன கௌரவம் இருக்குது? வீடு இருக்குது, அவ்வளோதான். வீடு இருக்குது, பணம் இருக்குது, அதனால் கௌரவம் எப்படி வரும்? நீங்கள் சொந்த வீடு 10 வீடு கட்டினாலும் சொந்தம்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு நாள் காலி பண்ணி ஆகணும், தூக்கி வெளியே போட்டுருவாங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் சொந்தம் கொண்டாடலாம். உயிர் போன பிறகு உங்களுக்கு வீட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்மந்தமும் உங்களுக்கு இல்லை. இதில் எந்த கௌரவமும் நமக்கு இல்லை. நம்ம வாழும் பொழுது நம்ம நடந்துக்கிற முறை, பிறரை கையாளுகின்ற விதம், நம்முடைய ஆட்டிடியூட், நல்லொழுக்கம், நடைமுறை பண்புகள், பேச்சு, பார்வை, இது எல்லாமே நம்முடைய கௌரவத்தை உயர்த்துமே தவிர காசு, பணம், மானம், மரியாதை, ஜாதி, மதம் இதெல்லாம் கௌரவம் இல்லை, கௌரவத்தில் சேராது. இது புரியுதா? அடுத்தது நிலையான வாழ்வுக்கான பண்புகள். நிலையான வாழ்வுக்கான பண்புகள், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த வாழ்வை உங்களை சரியால் வாழ முடியாது. அதனால் எது ஒன்றுலையும் நீங்கள் நிலைக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிலைக்க மாட்டீங்க, நிலையாக இருக்க மாட்டீங்க. ஒன்று மாற்றி ஒன்று போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யாருன்னு தெரியுதுன்னா எப்படி தெரியும்? நீங்கள் யாருன்னா என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் குடும்பத்தில், உறவினர்கள் யார், சகல தகவல்கள் பற்றியும் அறிவு உங்களுக்கு இருக்கணும். நான் என்னுடைய நிலைப்பாடு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்கன்னா, ஒரு கிளர்க்குன்னா நீங்கள் ஒரு கிளர்க்கு தான், அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணுறதோ வரம்பு மீறுறதோ உங்களுடைய ஒழுக்கத்தை பாழ் பண்ணிடும். உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, வரம்பு மீறவங்களும் மதிக்க மாட்டாங்க. அப்போ நிலையான தன்மை என்பது உங்களை பற்றி நீங்கள் பெற்றிருக்கின்ற உள்ளறிவு. அப்போ தான் நீங்கள் சரியாக உங்களை தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வீங்க. நம்ம இதுக்காக தான் இருக்கிறோம், நம்முடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான், கேப்பபிலிட்டி இவ்வளோ தான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வரம்புக்குள்ளே நீங்கள் செயல்படுவீங்க. அந்த வேலை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சாதாரண ஒரு நகர்வுக்கான நிகழ்வை தவிர அதுவே உங்களுடைய வாழ்வு இல்லை. வானம் வரை நீங்கள் வாழலாம், தனியாக நீங்கள் கேட்கலாம், எல்லா வாய்ப்பு வசதிகளும் நீங்கள் உயர்த்திக்கலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், யாரையும் கெஞ்சாமல், யாரையும் கேட்காம, யாருக்கிட்டையும் உங்களுடைய தேவைகளை சுட்டி காட்டாமல், ஜாடமாடையாக சொல்லாமல், உங்கள் தேவைகளை உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு நீங்கள் அதுக்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீங்க. உங்கள் ஆசாபாசங்களை போய் யாருக்கிட்டே சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது கேலி கிண்டலுக்குரியதான். இவன் பாரு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றான், இவெல்லாம் விளங்குவானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கெல்லாம் வருது பாரு ஆசைன்னுவாங்க. அதனால் நம்முடைய ஆசைகளை, தேவைகளை, விருப்பங்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தினோம்னா நம்முடைய நிலை மாறும், நிலைப்பாடு கெடும். நிலைத்த தன்மையிலேருந்து நம்ம நிலைப்பாட்டை நம்ம மீறுவோம். ஏன்னா எல்லோரும் கிண்டல் கேலி செய்வாங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்களாக உங்களுடைய விருப்பங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வானம் வரை கேட்கலாம். எவ்வளோ வசதியான வாழ்க்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் யாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, ஜாடமாடியாக சொல்லி உதவி வாங்கக்கூடாது. எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு குறிப்பால் உணர்த்தி ஒருத்தருடைய உதவியை தேடக்கூடாது. வேணும்னா உள்ளே கேட்டுக்கலாம். பிரபஞ்ச ரகசியம் எப்படின்னா, பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குது. வெயில் உங்களுக்கு எல்லார் மேலேயும் படுது. நீங்கள் வெளியில் நின்னால் எல்லார் மேலேயும் படும். அது பாரபட்சமே பார்க்காது. நீ நோயாளி, சொறி பிடிச்சவன், இல்லை நீ ரொம்ப தூய்மையானவன், அதெல்லாம் அது பார்க்காது, எல்லார் மேலேயும் படும். அதே மாதிரி காற்றும் படும், மழையும் படும், பூமி உங்கள் காலில் மிதிப்படும். எல்லாமே உங்களுக்கான அருட்கொடைகள், இறைவனால் படைத்தளிக்கப்பட்டவை எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக உங்கள்கிட்ட உறவாடும். புரியுதா உங்களுக்கு? 4 விஷயங்கள் மேலேருந்து வர்றதெல்லாம் சும்மாவே வருது. பூமி மட்டும் காசு கொடுத்தா தான் வரும். காலு கிழக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். பூமியிலேருந்து நீங்கள் எது எடுத்தாலும் காசு தான், காசு தானே. வானத்துலேருந்து வர்றதுக்கு நம்ம காசு ஆக்குறோம். காற்றை ஏசி காற்று வேணுன்னா காசு கொடுக்கணும். சாதா காற்று காசு கிடையாது. வெளியே என்ன வரும்?
தண்ணி வந்து சாதாரண தண்ணிக்கு இப்போ அது கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற தண்ணி தான் குடிக்கணும்னு. அப்படி இல்லை, மேலேருந்து வர்றது எதுக்கும் வந்து காசு கிடையாது, கீழே இருக்கிறதுக்கு காசு. இந்த கீழே இருக்கிறது வேணும்னா நீங்கள் குனியணும், நிமிந்த மாதிரி எடுக்க முடியாது. மேலே இருக்கிறது வேணும்னா நீங்கள் நிமிர்ந்தாலும் சரி, குனிஞ்சாலும் சரி, நிமிரலானாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது உங்கள் மேலே பாஞ்சிரும். அதுக்கு எந்த பணிவும் தேவையில்லை. ஏன்னா அது கொடை. பூமி வந்து நீங்கள் பணிஞ்சாதான் கிடைக்கும், குனிஞ்சாதான் கிடைக்கும். காலு கிழறது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சாப்பாடு எடுக்கணுன்னாலும், எது எடுக்கணுன்னாலும், ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் பெருவாரியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய பணிதல் இல்லாமல் இந்த பூமி உங்களுக்கு வசப்படாது. அந்த மனம் பணியணும். இந்த பூமிக்கு எதிராக நிமிர்ந்தீங்கன்னா பிரபஞ்சம் மற்ற நாளையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுரும். வெயில் ஒத்துக்காது, மழை ஒத்துக்காது, காற்று ஒத்துக்காது, நிலா ஒத்துக்காது, சூரியன் ஒத்துக்காது. பூமி மேலேருந்து நீங்கள் நிமிரக்கூடாது. அப்போ பூமியில் உள்ள மனிதர்கள்கிட்ட நீங்கள் பணிவாகவும் இரக்கமாகவும் அன்பாகவும் நேசத்தோடவும் நல்ல வார்த்தையோடு நீங்கள் பழகாத வரைக்கும் இந்த பூமி உங்களுக்கு வசப்படாது. அப்படியே வசப்பட்டாலும் அளவிறந்து ஆவது போல் கெடும். நிறைய வர்ற மாதிரி வந்து கெட்டு போயிடும். அப்போ பிரபஞ்சத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரபஞ்சத்துடைய குணம் என்னென்னா, அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்குது. அப்போ நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அது ஏற்கனவே தீர்மானித்து கொடுத்துட்ருக்கு. இவ்வளோ வெயில், இவ்வளோ மழைன்னு கொடுத்துட்ருக்குது. இதில் குறிப்பாக உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை கேட்கணும். குறிப்பான தேவைகள் வரும்பொழுது, இப்போ ஒரு பையன் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். இது அந்த பையனுடைய தேவை, குறிப்பான தேவை. ஒரு பொண்ணு வேணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்குறோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஒரு பொண்ணு வேணும்னு தானே கேட்கணும். நல்ல இடமா பாருங்கள் அப்படின்னு. பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளையை பார்க்க போகிறோன்னு சொல்கிறதில்ல. அப்போ வந்து நம்ம தேவைகளை மாற்றுறோம். நம்ம தேவைன்னா ஒரு பொண்ணு, அது பொண்ணு வேணும்னு கேட்டால் தான் அந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும். பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வீடு கொடுத்துருக்குது, ஒரு இடம் இருக்கும், ஒரு சின்னதோ பெருசோ இருக்கும். அது அதனுடைய வாய்ப்பு வசதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு, மாப்பிள்ளைக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் பொண்ணை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் தான் அந்த பொண்ணுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் அந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளே வைக்கும். வீட்டை பார்க்க போகிறது தான் நம்ம சொல்கிறோம். பிரபஞ்சம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். வீடு சரியில்லை, ரோடு சரியில்லை, அவங்க சின்ன வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம வசதிக்கு சரி வராது, நம்ம கௌரவத்துக்கு சரி வராது, நம்ம அந்தஸ்துக்கு அவங்க இல்லை. ஒரு பொண்ணு வேணுமா? வீட்டை கட்டிக்க போறியா? வீட்டையை தள்ளி கட்ட போகிற? காரையை கட்டி பிடிச்சிக்க போகிற? நிலத்திலே படுத்து ஊரில் போகிற? எது வேணும்னு கேட்க தெரியல. பொண்ணு வேணும்னா பொண்ணு தானே கேட்கணும். உனக்கு தான் ஏற்கனவே ஒரு வீடு கொடுத்துருக்குல்ல. ஜாதி, மதம், கௌரவம், அந்தஸ்து, பெருமை, புகழ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பொண்ணு மேலே ஏற்றுனா அது ஏறாது, அது பொண்ணாக வராது. நீ எதெல்லாம் குறையா பார்த்தியோ அந்த குறையோடு வந்து சேரும். கல்யாணம் பண்ணாலும் அந்த குட்டிச்சோரான குடும்பம் தான் நடக்கும், சண்டை தான் வரும். பெரும்பாலும் குடும்பங்கள் சண்டை போகிறதுக்கு காரணம் எது வேணுமோ அதை கேட்குறது இல்லை. எது இருக்குது அதில் வாழ வேண்டியதானே. பொண்ணுக்கு பெரிய பங்களா இருக்குதுன்னா பொண்ணு வீடு பார்க்க போகிறோன்றோம். பொண்ணு வீடை பார்த்துட்டு அங்கேயே இருக்க போகுது, அது இங்கே தான் வரப்போகுது. பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வீடு பார்க்க வராங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பிரபஞ்சம் வந்து அந்த தேவையை வந்து உங்களுடைய கவனம் எதில் இருக்கோ அதன் மீது உங்களுக்கு பொறுப்பு ஏற்படுத்தி விட்டுடும். உங்கள் கவனம் எல்லாம் அந்த பொண்ணு மேலே இருக்காது. எப்படி சமையல் கட்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துறீங்க, பொண்ணை பார்க்க மாட்டீங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து குறைகளையும் சேர்த்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு குறை பண்ணுறீங்கல்ல, இப்போ நிறைவாக பெரிய வீடு அப்படின்ற சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். பெரிய வீடு நல்லா இருக்குது, அந்த வீடு நல்ல வசதியாக இருக்கிறாங்க அப்படி சொன்னால் அந்த வசதி உங்கள் வீட்டுக்கு வராது. அது அவங்களுக்கு, அவங்க பொண்ணை மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த வசதி வராதனால உங்களுக்கு திரும்பி குறை வந்துடும். பெரிய வீடை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம போனால் மரியாதை இல்லை, சரியாக கவனிக்கலை, இப்படிலாம் வந்து குறைகள் வந்து நமக்கு நிறைய வரும். அப்போ ஒரு விஷயம் எப்படி கேட்கணும்
அப்படின்னா என்ன வேணுமோ அதை கேட்கணும். அதுலேயும் பெருசாக கேட்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்து. நடக்குதோ நடக்கலையோ நீ கேட்குறது பெருசாக கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீ பெருசாக கேட்காம உன் தகுதியை பார்த்து கேட்டேன்னா அது அந்த தகுதிக்கு கீழே தான் கொடுக்கும். இப்போ 10,000 வேணும்னா 1,00,000 ரூபாவது கேட்கணும். 1,00,000 ரூபாய் வேணும்னா தான் ஒரு 10 உன் தகுதி நல்லது கெட்டதெல்லாம் பண்ணியிருப்பல, அசிங்கம்லாம் பண்ணியிருப்பல, டிமினிஷ் ஆகும். அதில் குறைச்சி தான் கொடுக்கும். நீ 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு அது முடிவு பண்ணும். அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னா நீ கேட்குறதே பெருசாக நீ கஞ்சித்தனமாக கேட்டேன்னா என் தகுதிக்கு அவ்வளோ பெருசெல்லாம் வேணாம்பா, சின்னதாக இருந்தால் போதுன்றான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை வச்சுட்டு நீ உன்னுடைய கஞ்சித்தனத்தை அதுக்குள்ளே போய் சொருவுனா எப்படி? அது பெருசாக தானே இருக்குது. பிரபஞ்சம் பெருசாக தானமாக இருக்குது. பெருசாக இருக்குதுல பெருசாக தானே கேட்கணும். அப்புறம் ஏன் சின்னதாக கேட்குறீங்க? 1 கோடியே ரொம்ப கம்மி. நிறைய கேட்கணும். இப்போ 1 கோடி கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் குறைச்சி ஒரு 50,000 வரும். ஒரு 15 கோடி கேட்டலாம், 20 கோடி கேட்கலாம். இல்லை கேட்குறது தானேம்மா. பிரபஞ்சம் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, தொட முடியாது. அப்போ நீ கேட்குறது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நினைக்கும் போதே பெருசாக நினைக்கணும். அது நடக்குதுன்றதை பொறுத்து பிரச்சனை இல்லை. அது யாருக்கு நடக்கும்னா மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகலை நீரை பெற. யார் மனதில் கபடு இல்லையோ, சூது இல்லையோ, வஞ்சம் இல்லையோ, பொறாமை இல்லையோ, ஆத்திரம் இல்லையோ, அதிகாரம் இல்லையோ, மமதை இல்லையோ, அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கேட்டதை கேட்டவாறே கொடுக்கும். இப்போ கேட்க தெரியல நமக்கு. நிலையான வாழ்வுக்கு வழி இதுதான், 2 தான். கேட்குறதே சரியாக கேட்கணும், சரியான கதவை தட்டணும். அப்போ அது கேட்கும். 15 கோடி கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு 15 கோடி கொடுத்துருவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் அது வரலன்ன போது 15 கோடி வரலன்னு பெருசாக எடுத்துக்கூடாது. வந்த வரைக்கும் லாபம்னு வாழணும். ஒரு 15 கோடி கேட்டு ஒரு 15,000 தான் வந்துன்னு வச்சுக்கணும், வந்த வரைக்கும் லாபம் தானே. யார் கொடுப்பா உங்களுக்கு 15,000? பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் மீது கருணையோடு ஆசீர்வாதத்தோடு தான் இருக்குது. நம்ம நடந்துக்கிற முறையெல்லாம் தப்பாக நடக்கிறோம், தப்பாக பேசுகிறோம், தப்பாக நினைக்கிறோம், பொறாமையில் பொசுங்குறோம், ஆத்திரத்தில் அழுகி போகிறோம், துர்நாற்றம் எடுக்குது நம்முடைய மனம். இந்த மனதை வச்சுட்டு நம்ம கேட்குறது நடக்கவே நடக்காது. அப்போ நம்முடைய கௌரவம் என்பது நம்முடைய நல்லொழுக்கம், நற்பண்புகள், நல்ல மனது, இரக்கம், பணிவு, அன்பு, இதெல்லாம் நிறையிற மனம். மனத்துக்கண் மாசில நாதல். எந்த மாசும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அப்போது நீங்கள் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். நினைக்கிற மாதிரி நடக்கலாம். உன்னுடைய நினைப்பில் நீ திண்ணமாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க, கேட்குறீங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் செகண்டரி தாட்ஸ் போட்டு குழப்பிடுவீங்க. நம்ம கேட்குறோம், கேட்டதெல்லாம் கிடச்சிடுதா, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்ந்து சொன்னீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு கேட்டது கிடைக்காது. நீங்கள் ஏழையாகவே முடிய வேண்டியது தான். உங்களுடைய தகுதி நிலை பார்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. அது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குண்டான அனுபவத்தை நீங்களே அடைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், குடிக்கலாம், கூத்தாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இல்லை, அதுக்குண்டான பயன்பாடை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போது கேட்குறதுக்கு இங்கே எந்த தட்டுப்பாடும் கிடையாது. நம்ம கேட்க தெரியல. நம்முடைய வாழ்வுக்கானது நம்மளால் எப்படி பெற்றுக்கொள்வது என்ற ரகசியம் நமக்கு தெரியல. சரியாக கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சரியான கதவை தட்டணும். அரிசி கடையில் போய் துணி கேட்கக்கூடாது, துணி கடையில் போய் செருப்பு கேட்கக்கூடாது. நம்ம தப்பாக கேட்குறோம். யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியல, யார்கிட்ட எதை பேசணும்னு தெரியல. நம்முடைய மனக்கதவை தட்டும் பொழுது நம்முடைய ஒரே ஒரு நினப்பு என்னவாக இருக்குதோ, மேலோங்கி இருக்குதோ, நிறைய நினப்பு இருக்கும், நிறைய தேவை இருக்கும். அதில் மேலான தேவை எதுவோ அதை கேட்க தெரியணும். அதன் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, அந்த எண்ணத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய நிலையான வாழ்வுக்கான அஸ்திவாரம் அங்கே தான் போடப்படுது. அது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ எதை கேட்கணுன்னாலும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க வச்சுங்க,
ப்ரமோஷன் கேட்குறீங்க, வேணும்னு மனதில் இருக்குது. எந்த நிலையிலும் அந்த எண்ணத்தை தாழ்வுபடுத்தக்கூடாது. ப்ரமோஷன் ஆகி போனால் நம்மளை ஏதாவது கேள்வி கேட்பானுங்க, பொறுப்பு ஜாஸ்தியாகிடும், இந்த போஸ்ட்லேயும் நம்ம ஓட்டிடலாம் காலத்தானீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் தான் குறைச்சிக்கிறீங்க. எதை கேட்டாலும் உயர்வான சிந்தனையோடு கேட்கணும், நல்ல எண்ணத்தோடு கேட்கணும், வேணும்னு கேட்கணும். நீங்கள் கேட்குறதுக்கு எந்த தடையும் இங்கே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம். இங்கே உங்கள் உள்ளே தானே கேட்குறீங்க, மனசுக்குள்ளே தானே கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே தான் கேட்குறீங்க. யாருக்கிட்டையும் போய் எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடாது. நமக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கேட்கலான்றதை நீங்கள் உறுதிப்பாடோடு இருங்க. என்ன வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நீங்கள் கேட்குறதுக்கு எந்த தடையும் இல்லை, கேட்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கணுமா கிடைக்காதான்றது அது தீர்ப்பாகி வரும். ஒரு வேளை அந்த பிரைம் மினிஸ்டருக்கான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துலே வரும். அவர் அனுபவிக்கிற வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரியா? அதனால் பிரபஞ்சத்தை சந்தேகமற கேளுங்க. எந்த சந்தேகத்தையும் போட்டு உங்களுடைய மன குடைச்சல், மன ஓட்டம், அந்த அங்கலாப்பு இதெல்லாம் வச்சுட்டு கேட்காம என்ன வேணாலும் கேட்கலாம். புரியுதா? எது வேணாலும் கேட்கலாம். கேட்குறதுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த செலவும் இல்லை, எந்த காசும் இல்லை, எந்த ஃபீஸும் இல்லை. என்ன வேணாலும் கேட்கலான்றதில் உறுதியாக இருங்க. உங்கள் தேவை கருதி நீங்கள் கேட்குறது எது ஒன்றுமே பிரபஞ்சத்தில் பதிவாயிடும். அப்போது கேட்ட மாதிரி கிடைக்கணுன்னா உங்களுக்கு ஒரு சோதனை வரும். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வேணும், ஒரு விஷயத்துக்கு கேட்குறீங்க. ஒரு 500 ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து உங்களுக்கு சோதனையாக வந்து நிற்பான். 500 ரூபாய்க்கு சோதனையாக வந்து எதிர நிற்பான். உங்களுடைய கஞ்சத்தனமோ கருமித்தனமோ என்ன நீங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணம் என்ன போக்கில் ஓடுதோ, நீங்கள் எதில் சிக்கலாகிறீங்களோ அதெல்லாம் இந்த 5 லட்சத்தில் வரும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பாக சின்ன சோதனையை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அந்த சோதனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும்னு சொன்னால் மொத்தம் திடீர்னு யாராவது வந்து ஒரு சின்ன உதவி கேட்பான். நம்ம வந்து அது நிராகரிச்சோன்னு வச்சுங்க, இந்த வீடு கட்டுறது கொஞ்சம் லேட்டாகும். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் கேட்குற விதியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ரகசியமே நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். அதில் எந்த தடையும் உங்களுக்கு கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இனி கேட்பதை வந்து பெரிதாக கேளுங்கள், உறுதியாக கேளுங்க, வேணும்னு கேளுங்க. என் தகுதிக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு போட்டு நீங்களே உழப்பிடாதீங்க. இது ஒன்று தெரிஞ்சிங்கன்னா போதும். மற்றது இந்த வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டியதெல்லாம் இனிமேல் தானாக வரும். சரியா? இன்னொன்று வந்து விஷயங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வெறும் ஒரு நிகழ்ச்சியை தவிர அது வந்து எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையாக ஆகிடுது இல்லை. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதில் நம்ம பாதிக்கப்படுறோம். அது நிகழ்ச்சியாக பார்க்குற வரைக்கும் நமக்கு பாதிப்பு இல்லை. அதில் நம்ம ஏற்றுறோம்ல சில கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் தான் வந்து பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுது. ஒருத்தன் புரிஞ்சுக்கிற விதம் தான் வந்து பெரிய பிரச்சனையாகுதே தவிர அது வெறும் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கும்போது பெரிய அளவில் அது பாதிப்பு உண்டு பண்ணாது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நம்முடைய துன்பமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக நம்மளே அமைச்சிக்கிறது. இது புரியுதுங்களா? பெரும்பாலான விஷயங்கள் அதன் போக்கில் விட்டுறது நல்லது. எந்த விஷயத்தையும் நிர்பந்தப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய போக்கில் அதை அனுமதிக்கும் பொழுது அது தானாகவே நிகழ்ந்துடும். அது நம்ம வந்து அதை தடி எடுத்து அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதையும் பார்த்துங்க. அமைதியாக இருக்கும்போது, நமக்கு மனம் அமைதியாக இருக்கும்போது எல்லா விஷயம் நமக்காக தானாகவே நடக்குது. அங்கலாய்க்கும் பொழுது நீங்கள் எதெல்லாம் அங்கலாய்க்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு நடந்துடும். அப்படி இருக்குது இந்த பிரபஞ்சம் நம்மளோட கான்டாக்டில். அதையும் புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்ட கேள்வி சொல்லுங்கள். இப்போ ஆனால் மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது, சரியாக வச்சுக்கிறதும் இருக்குது. இது எப்படியா நீங்கள் பார்க்கணும்? மனம்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கருவி. நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து நம்ம அதுக்கு பேராற்றலை தருகிறது அல்லது பேரழிவை தருகிறது. நம்முடைய சிந்தனை என்பது சீராக இருக்கும் பொழுது பேராற்றலும், சிந்தனை சீர்குலையும் பொழுது பேரழிவும் நமக்கு ஏற்படுது. இந்த மனதில் நம்ம எப்படி அதை கையாளுன்றதை பொறுத்து அது நற்பலங்களையும் தீய பலங்களையும் வாரி வழங்குது. மனம் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பழகணும். அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பழகணுன்னா என்ன அர்த்தம்? எதனாலலாம் உங்களுக்கு கோபம் வருதோ
அதெல்லாம் உபயோகம் இல்லாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உங்கள் மனதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களும் தானே சீர்படுகிறது, தானாக சீரமையும். அதனுடைய போக்கில் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ஒரு வீடு குடும்பம் இருக்குன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கும்போது எல்லாமே சாதாரணம் அமையும். அது பூதாகரப்படுத்தினீங்கன்னா பூதாகரமாக அமைஞ்சிடும். வார்த்தைகள் வாழ வைக்கும், இல்லைன்னா கொன்னுடும். ரெண்டும் செய்யும். நல்ல வார்த்தை வாழ வைக்கும், கடுமையான வார்த்தைகள் ஆளை கொலையும் செய்யும். அதனால் உன்னுடைய மன நிதானம் தான் வாழ்க்கை. இப்போ மனம் இல்லாது இருத்தல் அப்படின்னா, தேவைகளின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மனம் பெருசாக வேலை செய்யாது. தேவையற்றதின் மீது நீங்கள் இருக்கும்போது மனம் வேலை செய்யும். அப்போ உங்களுடைய தேவை தெரியாத பொழுது தான் நீங்கள் தேவையில்லாத செய்து கஷ்டப்படுறீங்க. தேவை தெரிஞ்சிட்டால் சும்மா இருக்க வேண்டியது தான். ஒரு விஷயம் இப்படி நடக்கணும்னு நினச்சா அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தானாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதன் மீது அவசரப்படும் பொழுது நீங்கள் அதை கெடுத்துறீங்க. அவசரப்படக்கூடாது. எந்த விஷயம் தீர்மானம் எடுத்தாலும் அது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்னு சொல்கிற ஒரு குணம் வரணும். இப்போவே நடக்கணும் போது நம்ம அதை துரிதப்படுத்துகிறோம். அவசரப்படுத்தும் போது நமக்கு அது தவறான ஒரு வழிமுறையை காட்டிடுது. ஒரு தீர்மானம் எடுத்துட்டோன்னா சும்மா இருங்க. மனதை அலைபாய விடக்கூடாது. மனதின் மீது கணக்கு போடக்கூடாது. நம்ம எல்லா விஷயங்களும் அப்படி தான் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நிறைய கணக்கு போட்டு அதில் குற்றம் குறைகளை பார்த்து நிறைவு குறைகளை பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம கிளம்பிடுறோம். அப்படி இல்லை. எல்லா விஷயங்களும் நிறை குறை உடையது தான். எல்லா மனிதர்களும் குறை நிறைவுடையவங்க தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதன் மீது அமைதியை ஏற்படுத்தும் பொழுது அந்த விஷயம் தானாக நிகழ்வதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம அவசரப்படும் பொழுது அது கெடுத்துறோம். அவ்வளோதான். இப்போ மனதை அமைதியாக வச்சுக்கிறதுனா அதனுடைய போக்கில் அதை அனுமதிக்கணும்னு அர்த்தம். உங்கள் பையன் இப்போ சொல்கிறான்னா, ஒரு விஷயம் சொல்கிறான்னு வச்சுங்க, இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். சரி எப்போ பண்ணிக்கிடான்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போவே நீ பண்ணிக்கணும், வரன் வரும்போதே பண்ணாதான் அப்படின்னு. இப்போ அவன் போக்கில் விட்டான்னு வச்சுங்க, அவன் இப்போ எனக்கு எது கல்யாணம்னு கேட்டான்னா அவனுக்கே தேவையில்லாத போது நம்ம எதுக்கு நிர்பந்தம் பண்ணணும். சரி நீ பண்ணும்போது பண்ணிக்கிடா. அப்படி தான் என் பசங்களுக்கு நான் சொன்னேன். நான் பண்ணிக்கிடான்னா இப்போ அவசரம் இல்லைன்னா சரி விடு, உனக்கு அவசரப்படாமல் பண்ணிக்கலாம். மழை போனதும் அப்படி தான் இருந்ததில்ல. கேமரா எடுத்துருங்க. சரி நல்லபடியாக இருங்க. இறைவன் போதுமானோம்.